வணக்கம். வாங்க இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகள் என்னன்னு ஒரு வேகமான பார்வை பார்க்கலாம். மாநில அளவுல இருந்து உலக அளவு வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னா, முதல்ல தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் கலாச்சாரம் மற்றும் வனவிலங்கு சம்பந்தமான ஒரு முக்கியமான பிரச்சனை, அதுக்கப்புறம் தேசிய அளவுல நடந்த சில விஷயங்களை பார்த்துட்டு கடைசியா இந்தியாவோட சர்வதேச உறவுகள் பத்தி பேசி முடிக்கலாம். முதல்ல தமிழ்நாடு பொருளாதாரம் சம்பந்தமா சில பெரிய அடிகளை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இத மத்திய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையே கவனிச்சு பாராட்டியிருக்கேன். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா மாநிலத்தோட ரெண்டு முக்கியமான நோக்கங்களை அழகா காட்டுது. ஒரு பக்கம் தோழி விடுதிகள் மூலமா சமூக நலன், இன்னொரு பக்கம் கடற்கரையை சரி செய்யறது மூலமா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த இரட்டை அணுகுமுறை தான் மத்திய அரசோட ஆய்வறிக்கையில பாராட்டப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வேலைக்கு போற பெண்களான தோழி விடுதிகளையும் உலக வங்கி உதவியோட நடக்கிற அந்த பெரிய கடற்கரை திட்டத்தையும் இந்த அறிக்கை ரொம்பவே பாராட்டுது. இது மக்கள் மேலேயும் நம்ம பூமி மேலேயும் அரசுக்கு இருக்கிற அக்கறைய காட்டுது. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா? இதுதான் புதுசா வரப்போற தமிழ்நாடு அறிவுசார் பூங்கா. கிட்டத்தட்ட 872 ஏக்கர்ல கல்வி மற்றும் தொழில்துறையை ஒன்னா இணைக்கிற ஒரு மெகா திட்டம் இது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட மனித தாக்கம் தான். 25,000க்கும் அதிகமான மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எங்க பயனடைவாங்க. ஐஐடி மெட்ராஸ், மெல்பர்ன் யூனிவர்சிட்டி மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இதுல பங்காசியாளர்களா இருக்கிறது இதோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்குது. சரி, பொருளாதார வளர்ச்சியிலிருந்து இப்போ நாம மாநிலத்தோட கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் சவால் பக்கம் போகலாம். ரொம்ப வருஷமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த திரைப்பட விருதுகளை மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுல கூழாங்கல், ஜெய்பீம் மாதிரி தேசிய அளவுல பேசப்பட்ட படங்களுக்கும் சூர்யா, சாய் பல்லவி மாதிரியான கலைஞர்களுக்கும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவின் சமீபத்திய தரமான படைப்புகளுக்கு இது ஒரு நல்ல பாராட்டு. ஆனா இப்போ ஒரு சோகமான விஷயத்துக்கு வருவோம். இந்த 685ன்றது ஒரு சாதாரண எண் இல்ல. இது கடந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல வனவிலங்குகளோட ஏற்பட்ட மோதல்கள்ல உயிரிழந்த மனிதர்களோட எண்ணிக்கை. இந்த டேட்டா ஒரு கசப்பான உண்மையை சொல்ற மாதிரி இருக்கு. இந்த துயர சம்பவங்கள்ல பெரும்பாலான உயிரிழப்புகளுக்கு யானைகள் தான் காரணம். காடுகளோட பரப்பு குறைஞ்சு மனித குடியிருப்புகள் அதிகமாகிறதால இந்த மாதிரி மோதல்கள் அதிகரிக்குது. குறிப்பா மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இதோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இப்போ நம்ம கவனத்தை தேசிய அளவுல நடந்திருக்கிற விஷயங்கள் பக்கம் திருப்பலாம். இங்க 2 முக்கியமான முன்னேற்றங்கள் இருக்கு. ஒன்னு வேலைவாய்ப்போட எதிர்காலம் பத்தி, இன்னொன்னு நம்ம பழங்கால பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது பத்தி. இது உண்மையிலேயே ஒரு முன்னோடியான நடவடிக்கை. கர்நாடக அரசு இந்த மாதிரி தற்காலிக பணியாளர்களை பாதுகாக்க ஒரு நலவாரியத்தை அமைச்சிருக்கு. இந்த மாதிரி வேலைகள் எதிர்காலத்துல இன்னும் அதிகமாகும்னு எதிர்பார்க்கிறதால இது மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமா அமைய வாய்ப்பு இருக்கு. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஒடிசாவோட வைர முக்கோணம் எங்க இருக்குன்னு அழகா காட்டியிருக்காங்க. இந்த 3 பழங்கால பௌத்த தலங்களும் இப்போ யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னம் அங்கீகாரம் வாங்கறதுக்கு ஒரு படிக்கெட்ட போயிருக்கு. மொத்தத்துல இந்த 3 இடங்களும் சேர்ந்து பல நூற்றாண்டுகளா பௌத்த மதம் எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுங்கிற கதையை நமக்கு சொல்லுது. அதனால இத பாதுகாக்கிறது உலக அளவுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து 3 வெவ்வேறு தேசிய தலைப்புகளை வேகமா பார்க்கலாம். ஒன்னு சுற்றுச்சூழலை பத்தி, இன்னொன்னு வரலாறு, கடைசியா நம்ம நாடாளுமன்ற நடைமுறை பத்தி. சமீபத்துல குடியரசுத் தலைவர் உரை பத்தி சில விவாதங்கள் வந்ததால இந்த 2 நாடாளுமன்ற விதிகளுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரத் 87 படி குடியரசுத் தலைவர் உரைங்கிறது அரசாங்கத்தோட கொள்கைகளை சொல்றது. ஆனா சரத்து 108 அப்படி இல்ல. அது 2 அவைகளுக்கும் இடையில மசோதாக்கள்ல பிரச்சனை வரும்போது பயன்படுத்துற ஒரு சிறப்பு அம்சம். 2 ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ல நாம பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய நினைவு கூறலாம். அவரோட வாழ்க்கை சுதந்திரத்துக்காக தைரியமா போராடுனது மட்டும் இல்லாம பல பெரிய நிறுவனங்களை உருவாக்குன ஒரு பெரிய பயணம். கடைசியா திடக்கழிவு மேலாண்மையில இந்தியா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இனிமே குப்பைகளை அது உருவாகிற இடத்திலேயே பிரிக்கிறது கட்டாயம். அது மட்டும் இல்லாம மாசுபடுத்துபவரே பொறுப்பு கொள்கைப்படி யார் அதிக குப்பையை உருவாக்குறாங்களோ அவங்க தான் அதை சமாளிக்கவும் பொறுப்பேற்றுக்கணும். இது ஏப்ரல் 1, 2026 நடைமுறைக்கு வரப்போகுது. இனி சர்வதேச அளவுல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மத்திய கிழக்குல இந்தியாவோட ஒரு முக்கியமான கூட்டணி உறவு இன்னும் வலுவடைஞ்சிருக்கு. இந்த நம்பர் $43.3 பில்லியன். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. இது 2023-24 வருஷத்துல இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில நடந்த வர்த்தகத்தோட மதிப்பு. இதனால சவுதிக்கு இந்தியா 2வது பெரிய வர்த்தக கூட்டாளியா இருக்கு.
அதனால இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உறவு வெறும் வியாபாரத்தோட நிக்கல. பாதுகாப்பு, எரிசக்தி, அதுக்கும் மேல அங்க வாழ்ற 27 லட்சம் இந்தியர்கள்னு ரொம்ப ஆழமான தொடர்புகளை கொண்டது. நாம இப்ப பார்த்த மாதிரி ஒரே நாள்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட எதிர்காலத்தை வடிவமைக்க முடியும்.